வருகிறது. நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தின் 14வது சட்டமன்றத்தின் இறுதி கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கியிருக்கிறது. இதில் அரசியல் விமர்சகர்கள், பொதுவாக அறிவுசார் சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், ஆளுநர் உரை என்பது ஆளுநர் வாசிக்கக்கூடிய உரையாக இருந்தாலும் அரசாங்கத்தால் தயாரித்து கொடுக்கப்பட்டு அவர் வாசிக்கக்கூடிய அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகள் அடங்கிய ஒரு உரை. அந்த விதமாக இன்றைய தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை அரங்கேறியிருக்கிறது. அதில் இது ஆளுநர் உரையாக இருக்கவில்லை, கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவின் உரையாக இருந்தது என்று கூறி எதிர்க்கட்சிகள் பலர் தேமுதிக முன் செல்ல, திமுக பின் செல்ல ஒரு வெளிநடப்பும் அங்கே அரங்கேறியிருக்கிறது. இந்த ஆளுநர் உரையில் அரசின் சாதனைகளாக, கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகளாக பல்வேறு அம்சங்கள் பாராட்டுக்கு உள்ளாகியுள்ளன. இந்த விஷயங்களில் ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ள பாராட்டுக்கள் சரியானவையா அல்லது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களிலும் நியாயம் இருக்கிறதா? இது பற்றிதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவுடைய பிரமுகருமான திரு சிவசங்கரன் அவர்கள் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக ஆதரவு நிலைப்பாடும் கொண்ட திரு மாஃபா பாண்டியராஜன் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவருமான பாலபாரதி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மற்றும் நம்முடைய எழும்பூர் அரங்கத்திலிருந்து கொங்கு இளைஞர் கட்சியை சேர்ந்த பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இன்றைய ஆளுநர் உரையில் கூறப்பட்ட விஷயங்கள் என்ன, அதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்த விமர்சனங்கள் என்ன, நமது செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரங்களை தருகிறார். 14வது சட்டமன்றத்தின் இந்த ஆண்டிற்கான கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் ரோசையா உரையாற்றினார். அந்த உரையில் தமிழக அரசினுடைய கடந்த 4.5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு சாதனைகள், திட்டங்களை அவர் நினைவு கூர்ந்தார். அதில் தனி மனித வள குறியீட்டில் தமிழகம் உயர்நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். அதற்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தார். அதேபோல் பல்வேறு திட்டங்கள், தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு முன்னோடியாகவும் மாதிரியாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அதேபோல் உணவு உற்பத்தியில் தமிழகம் முந்தைய நிலையான 82 லட்சம் மெட்ரிக் டன் என்ற நிலையிலிருந்து 4 முறை 100 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் அதற்காக மத்திய அரசின் விருது கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுத்ததாகவும் அரசு எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக உயிரிழப்புகள் பெருமளவில் தவிர்க்கப்பட்டதாகவும் தடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆளுநர் உரை நிகழ்த்த மண்டபத்திற்கு வந்தவுடன் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களையும் சந்தித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அதாவது நீதி விசாரணை வேண்டும் தாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளதாகவும் ஆனால் அது மறுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் விதி 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வேண்டும் என்றும் ஆனால் இதுவரை அதற்கான வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் இதுபோன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து தாங்கள் ஆளுநர் உரையை புறக்கணிப்பதாகவும் வெளிநடப்பு செய்வதாகவும் தெரிவித்தார். இதேபோல் 2 கம்யூனிஸ்ட் கட்சியினர், காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம், அதேபோல் பாமக ஆகிய கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர். ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதற்கு வைத்த பிரதானமான காரணங்கள் 2. ஒன்று, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை, நிவாரண தொகை போதவில்லை. மற்றொன்று, செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விவகாரத்தில் அரசு சரியாக செயல்படவில்லை, அதற்கான அறிவிப்பை மக்களிடம் தெரிவிக்கவில்லை போன்ற காரணங்களால் வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்தனர். இறுதியாக ஆளுநர் உரையுடன் இன்றைய அவை முடிவுற்றது. அதன் பிறகு கூடிய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் வரும் 23ஆம் தேதி வரை சட்டப்பேரவையை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. இந்த சட்டப்பேரவையில் இன்று நிகழ்த்தப்பட்ட ஆளுநருடைய 1 மணி நேர உரை, இதுதான் இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் செய்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி இதுல திமுகவை சேர்ந்த திரு சிவசங்கரன் அவருக்கு தான். 10:30 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தோட ஆளுநர் உரை துவங்குது. 10:35க்கு திமுக உறுப்பினர்கள் வெளியே இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காரு 10:35க்கு. அந்த 5 நிமிஷத்துல ஆளுநர் உரையில என்ன சொல்ல வராங்க, ஆளுநர் என்னென்ன விஷயங்களை பட்டியலிடுறார் அப்படிங்கறத கேட்டு அதற்கு பிறகு அதற்கான சரியான எதிர்வினைகளை சட்டமன்றத்துக்குள்ள ஆற்றுறது தானே ஒரு எதிர்க்கட்சியோட கடமையாக இருக்க முடியும். இங்க 10:30 மணிக்கு துவங்கினோடனே எந்திரிக்கிறது, உடனே வெளியே வரதுங்கிறது ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியோட செயல்பாடு. இது புதுசா ஆளுநர் உரை இந்த வருடம் மட்டும் நாங்க பார்க்கல, இது 5வது வருடம். ஒவ்வொரு வருடமும் ஆளுநர் உரை என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கும் வேலை இல்லை, ஆளுநருக்கும் வேலை இல்லை. எதா இருந்தாலும் முதலமைச்சர் 110 விதியின் கீழ் படிக்கிறது தான்.
மொத்த சட்டமன்றம் நடப்பதில் அந்த முதலமைச்சர் இருக்கின்ற அரை மணி நேரத்தில் படிக்கின்ற 110 விதியோட முடிந்து விட்டது. அதனால ஆளுநர் உரையில புதுசா எதுவும் இருக்காது. அடுத்தது, பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய கோரிக்கை, எதிர்க்கட்சி எல்லா கோரிக்கையும் செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனையில ஒரு நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அது குறித்து ஆளுநரிடத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக சென்று ஆளுநரிடத்திலே மனு கொடுத்தார்கள். இதுவரைக்கும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. உங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். சரி, விசாரணைகள் நடக்குதுல இல்ல ஆளுநர் உரை வழக்கமா இந்த ஆட்சியில் எப்படி நடக்குதுன்ற உங்களுடைய பார்வை, பல விமர்சனங்கள் இருக்கலாம். பட் நீங்க ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இன்னைக்கு ஆளுங்கட்சியாவும் நாங்க தான் இருக்கோம், எதிர்கட்சியாவும் நாங்க தான் இருக்கோம், எல்லா விஷயங்களையும் நாங்க எதிர்வினை ஆற்றுறோம், இவ்வளவு விஷயங்களை முன்னெடுக்கிறோம் சொல்லியிருக்கக்கூடிய கட்சி பொறுப்பான விதமாக அங்க இருந்து அந்த பொறுப்பான எதிர்கட்சியாகத்தான் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். எங்களுடைய காலத்திலே ஆளுநர் உரை வருகிறது என்றால் புதிய அறிவிப்புகள் இருக்கும். அதனால் நாட்டு மக்களே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். பத்திரிகையாளர்கள் கடைசியான கூட்டத்தொடர் என்ற காரணத்தால் அறிவிப்புகள் வரதுக்கு வாய்ப்பில்லை. இதே 2011 பர்னாலா அவர்கள் நம்ம திமுக ஆட்சி இருக்கும் போது அந்த கடைசி கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஆளுநர் அதுலயும் புதிய அறிவிப்புகள் எதுவும் பெருசா எதிர்பார்க்கல, இருக்கிறதுக்கும் நியாயமும் இல்ல. இந்த கடைசி இதுல இருந்து அறிவிப்புகள் புதுசா வேணும். அந்த ஆளுநர் உரை இருக்கிறது, நீங்களே படித்து பாருங்கள். எந்த அறிவிப்பாவது புது அறிவிப்பு இருக்குதா, இல்ல அரசாங்கம் எதையாவது செய்திருக்கிறதா என்று இருக்குதா? நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறோம், இப்படிதான் இருக்கும். இதற்கு ஒரு ஆளுநர் உரை தேவையில்லை என்பதுதான் இன்றைய மக்களுடைய மொத்த ஒரு கண்ணோட்டம். பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கின்ற செய்திகளுடைய தொகுப்பு தான் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்ற ஆளுநர் உரை. அது ஒன்றும் பெரிய உரைன்னு ஒன்றும் தனியாக எதுவும் இல்லை. நீங்க அதை முழுமையாக படித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். கண்டிப்பா அண்ணன் இவங்க இருந்து பாத்திருந்தாங்கன்னா இல்ல அது படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சொன்ன விஷயங்கள் 30 தொகுப்புகள்ல ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த 30 தொகுப்புகள்ல ஒரு 10 தொகுப்புகள் வந்து இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள், பல விஷயங்கள் இதுல புதுசா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒன்னு, இப்போ சமச்சீர் வளர்ச்சி நிதியம் அப்படின்னு தமிழ்நாடு ஈக்விட்டபிள் growth இனிஷியேட்டிவ்னு ஆரம்பிச்சாங்க. சென்ற இதுல கூட திரு ஸ்டாலின் அவர்களை கூட கேள்வி கேட்டாங்க, என்ன நடந்தது, அதுல வருஷத்துக்கு 100 கோடி அலாட் பண்றீங்க. இப்ப இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, 445 திட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டமும் பிரிக்கப்பட்டு, அதாவது ஒவ்வொரு பிளாக் லெவல்ல வந்து எஜுகேஷனலி பேக்வர்ட், எக்கனாமிக்கலி பேக்வர்ட், ஹெல்த் வைஸ் பேக்வர்ட், எஸ்சி பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிற மாவட்டங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிளாக் லெவல்ல அவர்களை பயப்படுத்தி 105 பிளாக் லெவல்ல 445 திட்டங்கள், அழகான திட்டங்கள், சின்ன சின்ன திட்டங்கள், ஆனா அந்த சமச்சீர் வளர்ச்சி வரணுன்றதுக்காக செஞ்சு முடிச்சிருக்கோம் 230 கோடியிலன்னு சொல்லிருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்லல. அதே மாதிரி இப்ப விஷன் 2023 என்ன பண்ணாங்க, ஏதாவது வந்ததான்னு மேடைக்கு மேடை கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, 4 கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு உருவாக்கப்பட்டிருக்கு, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கான ரூல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பிரிப்பரேஷன் ஃபண்டுன்னு ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. மொத்தம் இருக்கிற 217 திட்டப்படுத்தப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல 84 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வந்து பைனான்சியல் டை அப் பண்ணி அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. நீங்களே சொன்னது போல ஆளுநர் உரையிலே குறிப்பிடப்பட்டது போல 217 ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க விஷன் 2023 கீழ. அது 84 ப்ராஜெக்ட்ஸ் ப்ராக்ரசிங் அப்படிங்கறது ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கப்பட்டிருக்கு. விஷன் 2023 84 ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 217 ப்ராஜெக்ட்டுமே வந்து கன்சிடரேஷன்ல இருக்கு. திட்டப்படுத்துதல முதல் அம்சம் வந்து ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீசிபிலிட்டி, அது 217க்கு பண்ணையாச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, 84 ப்ராஜெக்ட் ப்ராகிரஸ்ல இருக்குன்னா அது வந்து ஃபண்ட் டை அப் பண்ணி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. இப்போ வந்து தென் மாவட்டங்கள்ல தொழில்மயமாக்குவதற்காக 2 மாதத்துல தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இப்படி கேட்டதுல நம்ம இன்னும் ப்ராகிரஸ்ல இருக்கு. பாருங்க, தென் மாவட்டங்கள்ல வந்து தொழிலாளர் மாநாடு 2,42,000 கோடி வந்து முதலீடு வந்ததுன்னு சொன்னாங்க. அதுல வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. சர்வதேச முதலீட்டாளர்கள் வந்து 2,42,000 கோடி இருக்குன்னா அதுல வந்து கண்டிப்பா யமஹா செயல்பட துவங்கிவிட்டது, டிவிஎஸ் செயல்பட துவங்கிவிட்டது. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ வந்து நிகழ்ச்சி நடக்கும்போதே முதலீட்டாளர் மாநாடு ரேஸ் பண்றதுனால கேக்குறேன், நிகழ்ச்சி நடக்கும்போதே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 30 நாள்ல அனைத்து கிளியரன்ஸும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி அரசாங்கத்தின் சார்பாக செப்டம்பர்ல நடந்த மாநாடு முழு சப்மிஷன் ஜனவரியில இருக்கும். எவ்வளவு 30 நாள்ல எவ்வளவு கிளியரன்ஸ் முழுமையாக எம்ஓயு போட்ட நாள்ல இருந்து அது அந்த நாள் போட்டிருக்காங்க. எம்ஓயு போட்ட நாள்ல இருந்து
அந்த 98 MOUக்கள்ல வந்து அதற்கு அடுத்து அவங்க சப்மிட் பண்ணணும். அவங்க வந்து முழு அப்ரூவலுக்காக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்க்காக அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி சப்மிட் பண்ணதுல கிளியரான ப்ராஜெக்ட்ஸ் 18 ப்ராஜெக்ட்ஸ் கிளியர் ஆயிருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி வந்து அப்ரூவல் இது அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் இன்னைக்கு வந்து இது முடிஞ்ச செப்டம்பர்ல இருந்து ஒவ்வொரு மாச கடைசியிலும் அந்த ரிவ்யூ வச்சு அதை பத்திரிகைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் இது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 98 ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் போட்டு ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசரும் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஸ்டேஜ்ல எந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அந்த 98 MOUக்கள் மட்டுமே கிடையாது, 10,000 சொச்சம் முதல் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ போட்டு நீங்க இதை கூட செயல்படுத்தி காட்டினீங்கன்னா சொல்லலாம். கண்டிப்பா எல்லாமே தேர்தலை எதிர்நோக்கி நீங்க செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான். நீங்க விஷன் 2023 சொல்லிட்டு இருக்கீங்களா ஒழிய அதற்கும் எல்லாமே அப்படிதான். இல்ல இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க சரியான கேள்வி. ஏன் வந்து முதல் வருஷத்துல 2வது வருஷத்துல பண்ணலன்னு சொன்னீங்கன்னா பவர் சிச்சுவேஷன் அன்னைக்கு இருந்தது மோசமா இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் பவர் கட் இருக்கிற நேரத்துல நீங்க முதலீட்டாளர் நடத்துனீங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டாங்க. அதை சரி செய்யறதுக்கு 3 வருஷம் நிறைய இருக்கு சொல்றீங்க. செஞ்சிருக்கலாம். 7458 மெகாவாட் வந்து புதிதாக கிரிட்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ம காசு கொடுத்து வெளியே இருந்து பிரைவேட் செக்டர்ல வாங்குறது 3000 மெகாவாட் தான். உங்களுக்கே தெரியும், நீங்க போட்ட MOU தான் அது. அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அப்பையிலன்னு சொல்லிட்டீங்களா, 4.25 வருடம் கழித்தும் ஆட்சி நடத்தணும். இந்த ஆட்சி நடத்த பிறகு புதிய திட்டம் துவங்கி இந்த திட்டத்தை சோலார்ல வந்து 100 மெகாவாட்டுமே வந்து இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தான் வந்திருக்கு. ஏன் தொகுதியிலேயே வந்து செங்குந்தாவத்திலே ஆமத்தூர்லயே 5 மெகாவாட் டாக்குமெண்ட் படி 2015 எண்டுக்குள்ள சோலாருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் 3000 மெகாவாட். கண்டிப்பா இது வந்து 100 மெகாவாட் எடுத்துட்டு வந்திருக்கோம். கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க கவனமா படிச்சீங்கன்னா, சோலார்ல மட்டுமே 33,000 கோடிக்கு மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ஆயிருக்கு. 5000 ஆமாங்க MOUஸ்ல வந்துருச்சு. 100 மெகாவாட் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப என் தொகுதியில இருக்கிற செங்குந்தாவத்திலயும் ஆமத்தூர்லயும் 5 மெகாவாட் யூனிட் எங்க இருந்து வந்துச்சு? 10 மெகாவாட் என் தொகுதியிலே வந்திருக்குல்ல. நீங்க 100 மெகாவாட் இன்னைக்கு வந்து கணக்கு கொடுக்குறாங்க. 100 மெகாவாட் வந்திருக்கு. ரூப் டாப் சேர்த்தீங்கன்னா 150 மெகாவாட். ஜீரோல இருந்து தமிழகம் சோலார்ல வந்து இன்னைக்கு பசுமை வீடுகள்னாலையும் பசுமை வீடுகளுக்கு மேல வந்து சோலார் கொடுக்கறதுனாலையும் இந்த ப்ராஜெக்ட்னால இன்னைக்கு 150 மெகாவாட் வந்திருக்கீங்க. இந்த வாரத்தை தான் இந்த பகுதியில் நம்முடைய இணையக்கூடிய டாக்டர் சுமன் சி ராமன் எடுத்துட்டு போக விரும்புறேன். சோலார்ல சொன்னது போல 2015 எண்ட்ல நமக்கு வந்து இவங்களுடைய விஷன் 2023 அரசாங்கம் கொடுத்த விஷன் படி 3000 மெகாவாட் வந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம ராமேஸ்வரம் சாருடைய விருதுநகர் தொகுதியில போட்டிருக்கிற சில இதை எடுத்துக்கிட்டாலும் கூட நமக்கு 1000 மெகாவாட்டுக்கு மேல இப்போதைக்கு இதுவும் அந்த 1000 மெகாவாட்டும் இன் ப்ராசஸ். அந்த விஷயங்கள் அந்த பிளான்ஸ் இன்னும் வரப்படவில்லை. சோ இந்த சோலார் பாலிசினால ஒரு நிச்சயமாக ஆளுநர் உரையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு அதிக சோலார் உள்ள ஒரு மாநிலமாக அதாவது இது சோலார் மட்டும் போகாம இந்த பவர் செக்டர் ஹேண்ட்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அந்த பவர் செக்டர் மேனேஜ்மெண்ட் தான். அது வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்து ஒரு ஆஸ் எ நியூட்ரல் அப்சர்வர் நிச்சயமா சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, இந்த 5 ஆண்டு காலத்துல புதிதாக திட்டங்கள் துவக்கப்பட்டிருக்கிற முயற்சி எடுத்திருக்கலாம். அது 2 வாட்டி வந்து டெண்டர் வந்து கேன்சல் ஆச்சு, ஒன்னு கோர்ட்ல இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாமே தவிர புதிதாக அடிஷனல் மெகாவாட்ஸ் பீயிங் ஆடட் டு தி கிரிட் அப்படிங்கிறது இது ரொம்ப கிளவரா கவர்னர் ஸ்பீச்ல இருக்கிறது வந்து ஆடட் டு தி கிரிட்னா ஏற்கனவே நிலுவையில ப்ரோக்ரஸ்ல இருந்த திட்டங்கள் முடிவடைந்து அந்த திட்டங்கள் மூலமாக நீங்க கிரிட்டுக்கு நினைக்கிறீங்க, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறீங்க, அது மூலமா கிரிட்டுக்கு நினைக்கிறீங்க. சோ இதுல வந்து ஒரு பிரேக்கப், சப்போசிங் இதுலயே வந்து பிரேக்கப், fresh projects have been taken up and initiated and power has been added to the grid னா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளவு மெகாவாட் இதுல வந்திருக்கு அப்படின்ட்டு. ரெண்டாவது, மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இதுல சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதுல நிறைய இருந்தாலும் கவர்னர் அட்ரஸ்ல பவர் செக்டர் மேனேஜ்மெண்ட்ல நிச்சயமா சோலார் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. சோலார் பாலிசி இன்னைக்கு வந்து இந்த அதானி குரூப்போட போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் அது வந்து இப்ப 7 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபேக்ட் அக்ராஸ் த கண்ட்ரி
ரேட் வந்து மிகவும் குறைந்து இருக்கிறது. சோ அவங்க மார்ச் 31க்குள்ள முடிக்காம இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த ரிவிஷன் ஆஃப் டாரிஃப் வரும்போது ரேட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த மாதிரி சோலார் பாலிசி வந்து நிச்சயமாக பவர் செக்டர்லயே அது சோலாராக இருக்கட்டும், கன்வென்ஷனல் தெர்மல் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், பெரிய அளவுல மாத்தி கேட்க விரும்புறேன். நம்ம சோலார்ல நிறைய விஷயங்கள் நடக்கப்படல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. திரு பாரபாரதி அவர்கள் கிட்ட இதை நான் எடுத்துட்டு போக விரும்புறேன். நீங்க பல்வேறு திட்டங்கள் நிறைவேறல, கிடப்புல போடப்பட்டிருக்கிறது, சோலார் விஷயம் வரல, பல்வேறு நிட்டி கிரிட்டிஸ் நம்ம வந்து எடுத்து இதுல பேசினாலும் 2011 தமிழகம் சந்திச்ச ஒரு மின்சார நெருக்கடி இப்போ இல்ல அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணுமா இல்ல? நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு சிவசங்கர் எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்துல வந்து ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகளை தான் எல்லா கேள்வியுமே கேட்கறாங்க, குற்றச்சாட்டாவே சுமத்தப்படுது. ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுந்து தங்களுடைய கருத்தை சொல்வது என்பது மரபு, அது உரிமை, எதிர்கட்சிகளுடைய உரிமை. ஆளுநர் வர்றாங்க, வணக்கம் தெரிவிச்சோம். எங்களுக்கு எதிர்கட்சிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறத நாங்க முன்னாடி சொல்றோம். எழுந்து நிற்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, வாசிப்பதற்கு உரிமை இருக்கு. அதை அவங்க அனுமதிக்காதது அரசாங்கத்தினுடைய தவறு. சபாநாயகர் இருக்காரு, அது ஆளுநர் இருக்காரு, அவங்க ஆளுநர் உரைக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கலாமே. ஆளுநர் பேசணும்னு நினைக்கிறாரு, முதல்ல அவரோட உரையை முடிஞ்சிருக்கட்டும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆளுநர் உரைக்கு முன்னதாக ஏன் எதிர்கட்சிகள் சொல்வதை கேட்க கூடாது? சட்டமன்றத்தில் அப்படி ஜனநாயகம் இல்லையா? ஒரே நிகழ்ச்சி அதன் மீது பதிலுரை செய்வதுதான் வந்து அதுக்கு பிறகு அதன் மீதான தீர்மானங்கள் நிறைவேற்றுவது. ஜனாதிபதி உரையும் அப்படிதான். அப்படின்னா 2001 கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக ஆளுநர் உரையை புறக்கணிச்சாங்க. 2011 அதிமுக எதிர்கட்சியா இருந்தப்ப ஆளுநர் உரையை புறக்கணிச்சாங்க, எழுந்து போனாங்க. இல்ல அப்ப நாங்களும் போனோம். ஆகவே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ அது வந்து சபை மரபுக்கு எதிரானதுன்னு பார்ப்பது, அதுவே எதிர்கட்சியா இருக்கிற பொழுது இது சபையில் அனுமதிக்கப்பட்ட மரபுன்னு தமிழக மக்களை ஏமாற்றுவதுங்கிறது மோசடித்தனமானது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழக மக்கள் மத்தியில ஒரு நல்ல மரபுகளை கற்றுக் கொடுக்கணும். அது ஆளுங்கட்சிக்கு உள்ள மரபு அல்ல, எதிர்கட்சிகளுக்கு இந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின்படிதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நாங்க வந்து இந்த கோரிக்கையில முன்வைக்கிறோம், அதுக்காக நாங்க வெளிநடப்பு பண்றோம். ஆகவே எங்களுடைய உரிமை மக்களுக்கான கோரிக்கைகள், அப்படிதான் நீங்க பாக்கணும். ரைட். இல்ல நம்ம கேட்ட கேள்விக்குள்ள நம்ம பல்வேறு இஷ்யூஸ்குள்ள போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நம்ம வரணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சார பிரச்சனை, மின்வெட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகவும் 2011 to 2016 நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு நமக்கு அன்றாடம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்வெட்ட தமிழகம் ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிறது பாராட்ட தகுந்த விஷயம் தான். நான் பதில் சொல்ல, நீங்க என்னதான் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒப்பிடலாம். ஆனா அன்னைக்கு இருந்த தமிழக அரசினுடைய கடன் என்ன, மின் வாரியத்தினுடைய கடன் என்ன, இன்னைக்கு என்ன கடன்? போன மின்சார மானிய கோரிக்கையில மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க, 98,000 கோடி கடன் என்பது வளர்ந்திருக்கு, 3 முறை மின்சார கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு 2011 ஆட்சிக்கு வந்தப்போ மின்வெட்டும் இருந்தது, ஆனா மின்சார கட்டணம் உயரல. இன்றைக்கு மின்சார கட்டணம் 3 மடங்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 4 சதம் ஸ்டேட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல மின்சாரம் வந்து கட்டணம் ரொம்ப குறைவு தெரியுமா? நீங்க ஒரு கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்விக்கு போக கூடாது. தேசிய சராசரியில கம்பேர் என்னை முதல்ல நீங்க கேட்ட கேள்வி 2011 மின்வெட்டு இருந்தது, இப்ப அது இருக்கிறதா? நான் உங்களே கேட்கிறேன். அந்த மின்சார வெட்டு அன்றைக்கு 2011 இருந்தது. அப்ப தமிழக அரசினுடைய மின்வாரிய கடன் என்ன? ஆகவே இன்றைக்கு மக்களினுடைய பணத்தை கூடுதலாக தனியாரிடம் கொடுத்து மின்சாரத்தை விலைக்கு வாங்கி கொடுக்கறாங்க. மின்சாரத்தை உற்பத்தி செய்யல, மின்சாரத்தை கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிற பொழுது பொதுமக்களுக்கு மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சுமையை யார் சுமக்கிறாங்க? சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள். ஒரு முக்கியமான விஷயம் மின்வெட்டு இல்லங்கிறது நீங்க நினைக்கிறது வீடுகளுக்கும் இது மாதிரி கடைகளுக்கும் நகரப்புறங்களுக்கு இப்படிதான் இருக்குது. விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் என்ன நிலைமைங்கிறத நீங்க கவனிக்கலாம். திருப்பூர், கோயம்புத்தூர் கர்நாடகா போயிட்டு விவசாயத்திற்கு முழு மின்சாரம் கொடுக்கப்படவில்லை.
நீங்க அதை கவனிக்கணும். நீங்க எங்க ஐந்தாவது விருந்தினர் திரு தனியரசு அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். திரு ஸ்டாலின் சொல்லக்கூடிய சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். மின்சாரம் வந்து இன்னைக்கு பற்றாக்குறை இல்ல, பல்வேறு அம்மா ஊடகங்கள் மூலமா, அம்மா மருந்தகங்கள் மூலமா மலிவு விலையில பல விஷயங்கள் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட பால் விலை உயர்ந்திருக்கிறது. பாலபாரதி அவர்கள் சொன்னது போல ஈவி கட்டணம் உயர்ந்திருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் கட்டணங்கள் எல்லாம் உயர்த்தி விட்டு இன்னொரு பக்கம் நாங்க மலிவு விலையில கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்வது நியாயமாக இருக்குமா? இந்த அரசாங்கம் செய்வது சரி நீங்க நினைக்கிறீங்களா? தனியரசு. இல்லம்மா, இப்ப கடந்த 2011 பொதுத் தேர்தலில் மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து 4.25 ஆண்டுகள் ஆட்சி இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில், இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை வேற எந்த அரசாலும் சாதித்திட முடியாத வரலாற்று சிறப்புமிக்க சமூக நலத்திட்டங்களை தந்து ஏழை எளிய சாமானிய மக்கள், இன்னும் சொல்ல போனால் வயதான ஆதரவற்ற நிலையில் இருக்கிற மக்களின் கருணையோடு, அந்த மக்களுக்கு கருணையோடு அரசின் திட்டங்களை கொண்டு சேர்த்த மகத்தான மக்கள் அரசு, மக்களின் அன்பை பெற்ற அரசு தான் மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதற்கு சான்றாக இந்த ஆளுநர் உரையில் 4.25 ஆண்டுகளில் அரசினுடைய அனைத்து வகை திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த திட்டங்களின் வழியாக மக்கள் பெற்ற பயனையும், அந்த திட்டங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் அது இந்தியாவில் இருக்கிற இன்னபிற மாநில அரசுகளுக்கும் ஒரு முன்மாதிரி அரசாக இருக்கிறது என்பது குறித்தும் இந்த ஆளுநர் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம இதற்கு முன்பு பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போன்று மின்சார பற்றாக்குறையை போக்கி இருமா சொல்லுமா சார் மின்சார பற்றாக்குறையை போக்கி மின் மிகை மாநிலமாக மாற்றி காட்டிய சாதனை எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. பால் விலை உயரவில்லையா, ஈபி கட்டணம் உயரவில்லையா, பஸ் கட்டணம் உயரவில்லையா? இது போன்ற கட்டண உயர்வுகளுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன? ஆளுநர் உரையில பாராட்டப்படுகிறது பல்வேறு அம்மா திட்டங்கள் மூலம் மலிவு விலையில பொருட்கள் கிடைக்கிறது அப்படின்னு. ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அதுங்கிறது சரியாங்கிறது தான் நான் கேட்டுக்கேன். இல்லம்மா இப்ப 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கிடைக்குது, 190 ரூபாய்க்கு அம்மாவுடைய சிமெண்ட் சாதாரண ஏழை மக்கள் வீடு கட்டுவதற்கு 10% கம்மியா மருந்து கிடைக்குது, மறுக்கல. பட் அதே சமயம் ஈபி கட்டணம் உயர்ந்திருக்கே, பால் கட்டணம் உயர்ந்திருக்கே, வாட் வரி உயர்ந்திருக்கே, பல்வேறு மக்கள் உயர்ந்த பிறகும் ஆமா இல்ல இங்க பாருமா லட்சக்கணக்கான விவசாய மக்கள் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு நாடி வர்றாங்க. நகர்ப்புறங்கள் மிகப்பெரிய அளவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் 45 விழுக்காட்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தான் நகர்ப்புறங்கள் வேகமாக வளருது. ஏன் வளர அப்படி வளரக்கூடாது என்பதற்காக கிராமப்புறங்களினுடைய வளர்ச்சி, குறிப்பாக கால்நடைகள் மேய்ச்சல், ஆடு மாடுகளை மேய்த்து கிராமப்புறங்களிலே மரபு வழியாக பரம்பரையாக வாழ்ந்த மக்கள், அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக லட்சக்கணக்கான விவசாயிகள், குறிப்பாக பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கையை ஏற்று வரலாறு காணாத அளவில் நுகர்வோரையும் பாதிக்கப்படாத அளவிற்கு, அதே சமயத்தில் பால் உற்பத்தி செய்கிற கிராமப்புற விவசாய பெருங்குடி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சற்று பால் விலையை உற்பத்தியாளர்களுக்கு உயர்த்தி தந்து இப்பொழுது தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட விலை உயர்வு என்பது உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் செய்யறதுங்கிற உங்களுடைய மக்கள் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இல்ல பால் உற்பத்தியில மிகை மாநிலமாக இருக்கு. ஒரே சரியா, பால் உற்பத்தியிலையும் மிகை மாநிலமாக இருக்கிறது. உணவு தானிய உற்பத்தியிலையும் வரலாறு காணாத அளவிற்கு 1,00,000 மெட்ரிக் டன்னை விட கூடுதலாக உணவு தானிய உற்பத்தியில வரலாற்று சாதனையை படைத்திருக்கிற நம்முடைய அரசு.
மின்மிகை மாநிலம், பால் உற்பத்தியில மின்மிகையா இருக்குது, உணவு உற்பத்தியில மின்மிகையா இருக்கிறது, சுகாதாரத்தில் நம்ம அளவு தேசிய அளவில் குறியீட்டில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி கல்வி தரத்தில் இடைநிலை கற்றல்ல 94.75 விழுக்காடு மாணவர்கள் இடைநிலை கல்வியை கற்பதில் நாட்டிற்கு இந்திய தேசத்திலேயே தமிழ்நாடு தான் முதன்மையான இடத்துக்கு இருக்கிறது. சமூக நலத்துக்கு தனி மனித வளர்ச்சி குறித்த நிலையிலே நம்ம முதலில் இருக்கோம். எல்லா தளத்திலையும் அனைத்து அவர் சொல்ற பாசிட்டிவ் எல்லாம் வெரி மினிமம். அவர் சொல்றது ஒரு செக்ஷனுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ற பாசிட்டிவ்லாம் மதிப்பு கூட்டு வரி ஒரு வருடத்திற்கு 4,700 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. முதல் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது மறைமுகமாக. அது மொத்தத்துக்கு இந்த 5 ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா 1,57,000 கோடி மக்கள் தலையில்தான் சுமத்தப்பட்டிருக்குது. 1 லட்சம் இட்லியை போட்டோம், 10 லட்சம் இட்லியை போட்டோம்னு சொல்லிட்டு அது எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? எத்தனை கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் வரியை போட்டுவிட்டு அம்மா உணவகம் ₹1 ஒரு இட்லி 1,500 கோடி கூடி இருக்குன்னா கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னால பாதி பேரை கலெக்ட் பண்ணாம இருந்தாங்க. அது அந்த பணம் வேற அதிகாரிகள் வேற ஆட்கள் கையில போய்கிட்டு இருந்தது. கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா இருக்குன்னா உயர்ந்தாலும் கூட மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண குறைச்சா சுமன் சொன்ன ஒரு பாயிண்ட்க்கு கரெக்டா கவுண்டர் பண்ணணும். 7,435 மெகாவாட் கிரிட்ல இணைக்கப்பட்டிருக்குன்னா அதுல வெளியிருந்து வாங்குற மெகாவாட் 3000 மெகாவாட் தான். 4,300 மெகாவாட் துவக்கப்பட்ட எப்ப there is no doubt about this. இது இல்ல ஒரு நிமிஷம் 2011ல ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 2014ல 15ல முடிஞ்சதா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. என்னுடைய வாதம் அப்படி முடியாது. அப்படி முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் சைக்கிள் டைம் எவ்வளவு இருக்கும்? சரி 2015 இல்ல ஒரு நிமிஷம் 2015 பவர் வந்துச்சுன்னா நான் கேட்கல ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல பவர் கட் இல்லன்ற முதல்ல ஒத்துக்க சொல்லுங்க. அதே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பவர் கட் இல்லாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. மிக முக்கிய காரணம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு டிமாண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் பவர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2014-15 உங்களுக்கு 15,000 மெகாவாட் தாண்டி இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இன்றும் 14,000 தான் இருக்கு. நீங்க மத்த செக்டர் பாண்டியராஜன் சொல்றது மத்த செக்டர் சொன்னா நிச்சயமா நான் அவரோட உடன்படுவேன். பல கருத்துக்கள்ல பவர் செக்டர் மட்டும் நான் நிச்சயமா 200 மெகாவாட் கூட்டுறாங்க ஒரு கவர்மெண்ட். இல்லங்க இந்த கவர்மெண்ட் 4,000 அவங்க செஞ்சாங்க நான் சொல்லலையே. அவங்க செஞ்சாங்க. திரு தனியரசு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, தமிழகத்துல 4-5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது நம் அனைவரும் தெரிந்த விஷயம். இந்த ஆளுநர் உரையில கூறப்பட்ட விஷயம், இந்த வெள்ளத்தை தடுப்பதற்கான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்ததாலும் அதே போல ரிலீஃப் மெஷர்ஸ் ரொம்ப சிறப்பாகவும் திறமையாகவும் கையாண்டதனாலும் இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் மிகவும் அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மக்களுக்கான நிவாரணப் பணிகளும் சரியாக சிறப்பாக சீராக நடைபெற்று வருகிறது என்ற ஒரு மிகப்பெரிய பாராட்டை ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரும் போது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அதோடைய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன், there seems to be a lack of coordination among agencies in distributing relief materials. இதை பற்றிய விரிவான அறிக்கையை அரசு எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கை ஒரு பொதுநல வழக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தானாக முன்வந்து சோமோட்டோ வழக்காக மாற்றி உயர்நீதிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை தடுப்பதற்கு அரசாங்கம் முழுமையாக சரியான நடவடிக்கைகளை எடுத்துவிட்டது என்று கூறிவிட முடியும். திரு தனியரசு. இல்லம்மா, இப்ப நம்ம இயற்கை பேரிடரால மக்கள் பாதிக்கப்படுறத நம்ம யாரும் விரும்பி அல்லது அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம விரைந்து உதவுறதுல மனிதாபிமானத்தோடு உலகத்தில் வேற எந்த அரசு செயல்படுவதை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு, உயிருக்கு உயிராக இந்த மக்களை நேசிக்கிற அரசு, போர்க்கால அடிப்படையில் மின்னலை போல் மக்களை அரவணைத்து மக்களின் துயரிலிருந்து மீட்பதற்கு மக்களுக்கான அனைத்து உதவிகளை செய்வதில் எந்த கடுகளவும் அது தன்னுடைய பணியிலிருந்து விலகி நிற்கலைங்கிறத யாரும் மாற்றி கருத்து சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப கவனமா பாக்கணும். டிசம்பர் 15 சொல்லுங்க. இல்லம்மா, இருமா
இதுவரை இல்லை. இப்ப நீங்க 24 மணி நேரத்துல இவ்வளவு அழகா அதிகப்படியான மழை கொட்டி தீர்த்த பொழுது நம்ம எல்லாம் இப்ப நீங்க ஆளுநர் உரையில அரச மட்டும் அவங்க பாராட்டி சொல்லல. ஆளுநர் உரையில மிக பண்போடு இளைஞர்கள், தொண்டு இயக்கங்கள், பல்வேறு தன்னார்வலர்கள், நம்ம ஊடகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவு மக்களினுடைய மனிதாபிமான சேவையை அரசு தன்னுடைய ஆளுநர் உரையில் மிக பணிவோடு பண்போடு அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. வேற எந்த அரசு அப்படி செய்ய முடியும்? அது தான் மட்டுமே செய்தது என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்லமா 25 லட்சம் மக்கள் இப்ப கூட சென்னை மக்களை கேட்டா தெரியும் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னாங்க இதுல பெரிய முறைகேடு நடக்குது. சிவசேனா ஒரு நிமிஷம் இருக்கு சகோதரரே. ஐயா இப்ப 25 லட்சம் மக்களுக்கு ஏறத்தாழ 1274 கோடி ரூபாயை வங்கி கணக்கில் கொடுத்தோம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த நிவாரண நிதியில் கூட முறைகேடு நடக்க போகுது, ஆளுங்கட்சி பதத்து மட்டும் தர போறாங்க, இதுல கையூட்டு பெற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிவசங்கரன் கொண்டு போக விரும்புகிறேன். திரு தனியரசு, உங்களுடைய கேள்விதான் கொண்டு போக விரும்புறேன். இந்த 25 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் குடும்பங்கள் நம்ம ஒட்டமா இந்த விவசாயிகள் அனைவரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 2640 கோடி இன்னைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு. நேரடியாக 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. கண்கூட நம்ம பாக்குறோம். பல்வேறு மக்களுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்குல வந்துருச்சுங்கிற SMS பல லட்சக்கணக்கானோருக்கு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டா டைரக்டா வங்கி கணக்குல கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தின் மூலம் இதை அரசு செயல்படுத்தும் போது பாராட்ட வேண்டாமா? தொழில்நுட்ப முன்னேற்றம் வரும்போது அதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்க SMS அனுப்புறதுக்கு இப்ப அனுப்புறமே 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் இல்ல, இப்போது எல்லோருக்கும் வங்கி கணக்கு எல்லோருக்கும் வந்திருக்கிறது. வந்திருக்க காரணத்தினால நீங்க வங்கியில போட்டதுனால நேரா போகுது. அது மத்திய அரசாங்கத்துடைய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிற செய்தி நடந்திருக்கா இல்லையா? அதை நம்ம ஏன் பாராட்ட முழுமையா எல்லோருக்கும் போய் சேரவில்லை அப்படிங்கறதான் பிரச்சனை. அடுத்தது தங்களை தாங்களே பாராட்டிக்கிறாங்களே, சென்னை வெள்ளத்தின் போது இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுத்தோம்னா அது எடுக்கலன்னு தான் அத்தனை ஊடகங்களும் படம் பிடித்து காட்டியதே. சென்னை மக்கள் சாட்சி இருக்கிறார்களே. நீங்க இந்த பத்திரிகையில படிச்சுட்டு தான் நீங்க சட்டமன்றத்தில் படித்து விட்டால் எல்லாரும் மறைச்சிட முடியுமா? அதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உடனடியாக குதிக்கவில்லை. உடனடியாக கூட குதிக்கல, பின்னாடி கூட வந்த உதவிகளை செய்யவில்லை. தன்னார்வலர்கள் செய்ய வந்த உதவிகளை தடுத்தார்கள். அங்க ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. இதுதான் இந்த அரசாங்கம். கடலூர் மாவட்டத்தில் நேரடியாக அவங்கள்ட்ட பதில் கேட்போம். ஆளுங்கட்சியுடைய ப்ரிப்பேர்ட்னஸ், இந்த அரசாங்கத்துடைய ப்ரிப்பேர்ட்னஸ் தான் இட் மினிமைஸ் தி லாஸ் ஆஃப் லைஃப் அப்படினு சொல்லிட முடியும். பாருங்க, இப்ப மீட்பு, நிவாரணம், மறுசீரமைப்பு 3 ஃபேசஸ்ல மறுசீரமைப்பு பத்தி யாரும் கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 பேருக்கு உடனே வீடு, அந்த இடங்களை குடியேற வைக்கிறது. இன்னும் இருக்கிற 40,000 பேருக்கு பாருங்க, மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி 2,500 கோடி கண்ணிமைக்கும் நேரத்தில் இத்தனை பேருக்கு 30 லட்சம் பேருக்கு ரெமிட் பண்ணதை அகில இந்தியாவில் பாராட்டுறாங்க. அது கண்டிப்பா எல்லாரும் பாராட்டிருக்காங்க. இது மாதிரி எங்கே நடந்தது கிடையாது. டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு மனசு வேணும்லங்க, பண்ணிருக்காங்கல்ல, கடமை செஞ்சாங்க, நல்ல விஷயம். ஆனா மீட்பை பொறுத்த வரைக்கும் உங்க ஹைகோர்ட் சொன்ன விஷயம், மீட்பு காலத்துல 8 ஏஜென்சிஸ் இருக்கிறப்ப கோஆர்டினேஷன் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொன்னது நிஜம்தான். ஆனா நீங்க மனசுல வச்சிருக்க வேண்டியது, இது எதிர்பாராத ஒரு இயற்கை பேரிடர். அந்த டயத்துல பல ஏஜென்சிஸும் சுவமோட்டோவா அவங்கவங்க இன்ட்ரெஸ்ட்ல போய் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்மியோட சீஃப் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற விக்டிம்ஸோட அதை ரெஸ்கியூ பண்ண வந்த, நிவாரணம் அளிக்க வந்த ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. அதை பெருமையா சொன்னார். தமிழகத்துடைய பெருமை, இத்தனை இளைஞர்கள் அங்க இருந்து ரெஸ்கியூ பண்ண வந்தாங்கன்னு. தனியா வந்தவங்க வேற, என்ஜிஓஸ் வேற, அது போக இந்த 8 ஏஜென்சிஸ் வேற. இது ஒரு ஹியூஜ் லாஜிஸ்டிக் சேலஞ்ச். அதை சமாளிச்சாங்கன்றது பெரிய விஷயம். அதாவது இந்த ஒரு வெள்ள நோய் கூட கிடையாது. பிளஸஸ் இருக்கு, மைனஸஸ் இருக்கு. பிளஸஸ் பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த வங்கி கணக்குல பெரிய அளவு கொண்டு போய் உடனடியாக அந்த பணத்தை சேர்த்தது இட்ஸ் a huge achievement. அது மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனர்ல செஞ்சது டெஃபினட்டான பிளஸ். ரெண்டாவது ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுசீரமைப்புல பெரிய அளவுல நமக்கு குறைய சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஓரளவுக்கு அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். எங்க பிரச்சனை வந்தது அப்படின்னாக்க, அப்கோர்ஸ் செம்பரம்பாக்கத்துக்கு இதுக்கும் பெரிய அளவு தொடர்பே கிடையாது. எல்லா வல்லுநர்களும்
எல்லா வல்லுநர்களும் அந்த விஷயம் தெரிஞ்ச செம்பரம்பாக்கம் விஷயத்துல இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வெளியில மு.க. ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்புறாரு. மடியில உங்களுக்கு கனம் இல்லைன்னா நீங்க ஏன் நீதி விசாரணைக்கு ஆர்டர் பண்ண கூடாது? நான் என்ன சொல்றேன், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது வந்து அரசு வந்து என்ன கேட்டாங்க, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு இதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்ற ஒரே யுனானிமஸ் ஒப்பீனியன் வந்து இந்த வெள்ளத்துக்கான மிக முக்கிய காரணம் செம்பரம்பாக்கம் அல்ல என்பது எல்லா வல்லுநர்களும் சொல்ற விஷயம். நீங்க எல்லா அனைத்து கட்சிகளும் அரசியல் கட்சி அல்ல. ஒரு நிமிஷம், இதுக்கு வந்து ஒரு ஓபன் டிபேட் வருது. நீதி விசாரணை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமையானால் அது உங்களுக்கு தானே மௌனி வாக்கத்து வச்சீங்கல்ல, அது மாதிரி செம்பர் வாக்கத்து வச்சுட்டு போயிடுவாங்க. சொன்ன விஷயம் இதை தாண்டிய கொடுமை 500 பேர் இறந்ததாக பத்திரிகைகளை செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் இருந்து வெளிப்படையாக முதலமைச்சர் வாயால் இன்னும் அந்த செய்தி வரல. தாண்டியவர்கள் இறந்திருக்கிறார்கள் மக்களுடைய எண்ணம். காரணம், நீங்க ஒரு இறந்து போறவருடைய ஒரு உடல் இலங்கையில் திருகோணமலையில் கிடைக்குது, இன்னொருத்தருடைய உடல் தரங்கம்பாடியில கிடைக்குது. கடலுக்கு உள்ள போய் சிக்கி வெளியில வராம இருக்குதோ கரையோரம் எத்தனை பேர் காணாம போனதுக்கு எதுல உங்களுக்கு எண்ணிக்கை இல்ல. நீங்க நீதி விசாரணை கொண்டு வந்தீங்கன்னா இது எல்லா பிரச்சனையும் வருங்கிற காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் நீதி விசாரணை கொண்டு வருவதற்கு தயங்குகிறது. ஏதோ ஒரு பிரைமரி ஃபேஸ் கேஸ் இருக்கணும். இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லங்க, சில நபர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அது வேற விஷயம். அது தனியார் அரசாங்கத்தின் மீதே தவறு நாங்க சொல்ற காரணத்தினால்தான் நீங்க இதுக்கு நீதி விசாரணை கொண்டு அரசாங்கம் சொல்லட்டும். நீர் மேலாண்மை பல பத்திரிகைகள வந்திருக்கிறது. உங்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிகைகள் உங்களுக்கு வேண்டப்பட்ட செய்தி வராமல் இருந்தால் அது நீங்க எல்லாரும் மறைக்க முடியாது. ஒரு டேம் எவ்வளவு தண்ணி திறக்க முடியும் ரிசர்வாயர் கணக்கு இருக்கு. அதாவது இப்படி ஒரு இயற்கை சீற்றத்தின் மீது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கு, ஆளும் அரசுக்கு ஒரு கருத்து இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் 5000 ரூபாய் போதுமானதா? அந்த வீடுகளுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து அநேகமாக எதுவுமே கிடையாது. 5000 ரூபாய் போதுமானதா? வங்கியில கொடுத்ததெல்லாம் பெரிய சாதனைனா, வங்கியில கொடுத்தது பெரிய சாதனைனா அவங்க இழப்புகள் பேச்சுகள் இழப்பை அளவீடு பண்ணுவதா, சாதனை அளவீடு பண்ணுவதா? மனிதனுடைய உயிர் இழப்பை அளவீடு பண்ணுவதா, சாதனை அளவீடு பண்ணுவதா? அதனாலதான் ஆளுநர் உரையில ஒட்டுமொத்தமா பாராட்டுவது ஒரு இயற்கை சீற்றத்தின் மீது அரசு எடுத்த நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முழுமையாக போய் பாராட்டி 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 அது எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன வெள்ள பாதிப்பு சமயங்கள்ல கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் இல்லன்னு 18 பேர் இறந்திருக்காங்க. ஒரு தனியார் மருத்துவமனையில 18 பேர் இறந்திருக்காங்க. அந்த மியாட் எங்க இருக்கு? அடையாறு ஆத்து அந்த கரை மேல இருக்கு. எப்படி வந்தது? எப்படி வந்தது? எப்படி அனுமதி கிடைத்தது? அந்த மருத்துவமனையில இப்படிதான் உயிர்ல போறவங்க எல்லாம் இறக்குறதா? செம்பரம்பாக்கத்தையே கேட்டுட்டு இருக்கீங்களா? மியாட்டு கேட்டுக்கலாம்ல நீங்களும். மியாட்டு நாங்க கேட்கிறோம், அதுதான் ஆளுநர் முறையில வச்சிருக்கிறோம். ஆளுநர் முறையில மியாட்ல 18 பேர் இறந்திருக்காங்க, வெள்ளத்துல மொத்தம் 300 பேர் இறந்திருக்காங்க. இது எல்லாம் கவனிக்காமல் ஆளுநர் ஒட்டுமொத்தமாக பாராட்டுவது அரசின் சாதனையை பாராட்டினா வெள்ளத்துல சிக்கி உயிரிழந்த குடும்பங்கள் அவங்களுடைய வேதனையை யார் அளவீடு செய்வது? இல்ல உங்களோட பார்வை பரிசீலிங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய ரிலீஃப் மெஷர்ஸ்ல அரசாங்கத்துடைய செயல்பாடு சரியில்லை, கோஆர்டினேஷன் இல்ல,
மற்ற பல நிவாரணம் சரியா போய் சேரலைங்கிற அனைத்து குற்றச்சாட்டும் சரின்னே வச்சுக்கோ. இந்தியா முழுவதுமே எங்கேயுமே ஒரு 4 நாள் வெள்ளம் வந்தா கூட உடனடியா காலரா, உடனடியா டயரியா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் கூட தமிழ்நாடு முழுவதும் எங்கேயும் உண்மையிலே அது நல்ல நடவடிக்கை. நான் வந்து எதிர்கட்சினாக்கா வந்து உண்மைக்கு மாறா சொல்லக்கூடியத அப்படி ஒரு இது பார்க்க வேண்டியதில்லை. ஒரு நோய் தொற்று இல்லாமல் உடனடியாக மாநிலம் முழுவதும் துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்தது, மற்ற சேவை நிறுவனங்கள், ஏன் இன்னும் சொல்ல போனா இளைஞர்கள், எங்களுடைய மக்கள் நல கூட்டணியில 4 பேருங்க. அவரு தொல் திருமா வெட்டினாரு, ஜிஆர் அந்த சட்டைய ஏந்தினாரு, வைகோ அவர்கள் கொண்டு போனாரு, முத்தரசு கொட்டினாரு. இப்படி எங்க தலைவர்களே அங்க ஏரியாக்குள்ள இருந்தோம் துப்புரவு பணியில. அப்படி இருக்கிற பொழுது அரசினுடைய ஊழியர்கள் எடுத்த நடவடிக்கை சரியானது. நோய் தொற்று என்பது இல்லாத அளவுக்கு இது வந்து தடுக்கப்பட்டிருப்பது ஒரு நல்ல நடவடிக்கை. அது மாற்று கருத்து. கொடுத்த 2500 கோடி ஒரு சொன்னதுல ஒண்ணு கரெக்ட் பண்ணும். இந்த 2500 கோடி மட்டுமே ரிலீஃப் கிடையாது. கேட்ட பணம் வந்து 25,913 கோடி. அதனால இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 10% தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு இதுக்கு வந்து 1000 கோடி தான் வந்திருக்கு. டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் 1000 கோடி தான் வந்திருக்கு. அதனால தயவு செய்து வந்து இது மட்டுமே இல்ல, 1000 கோடி பத்தாதுன்னு ஏன் ஆளுநர் சொல்லல? சொல்லிருக்கேன், தெளிவா சொல்லிருக்கேன். 25,000 கோடி செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் கேட்டிருக்காங்க. 8,000 எல்லாம் சேர்த்து 25,000 அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆளுநர் வரையில நீங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 9ஆவது அடுத்த வெள்ள வரல மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். பாருங்க, பீகாருக்கு கொடுத்தது என்ன, மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு ஒப்பிடுங்க. 1000 கோடி மாநிலங்களை காட்டுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கும். காஷ்மீர்ல பிளட் வந்தப்போ மத்திய அரசாங்கம் எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சதோ, இன்னைக்கு 2000 கோடி உடனடியாக ஒதுக்கீடு வந்து காஷ்மீருக்கு இருந்த போதும் செய்யல, உத்தராகண்டுக்கு போதும் செய்யல. நமக்கு நிச்சயமாக இமீடியட் சாங்ஷன் அதிகமா வந்திருக்கு. அடுத்த சாங்ஷன் எவ்வளவு வரப்போகுது திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். எல்லாரும் எதிர்பார்த்தாச்சு, எல்லாரும் கோரிக்கை வச்சாச்சு, எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா சமூக ஆர்வலர்களும், அனைத்து தரப்பினரும் சொல்லியாச்சு. மக்கள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட், மதுவிலக்கு வேண்டும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வராங்க. சுதந்திர தின உரையில முதலமைச்சர் அறிவிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பின்னர் அடுத்து வர டிமாண்ட் வந்து ப்ரொஹிபிஷனுக்கான டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் வரும்போது அதுல சொல்லிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது, நேரத்தை குறைக்க போறோம், கடையை குறைக்க போறோம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கே தவிர இந்த ஆளுநர் உரையிலாவது மதுவிலக்கு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. முதல்ல இந்த ஆளுநர் உரையில புது திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பதை நான் வந்து தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி அதை நான் பதிவு பண்ணிட்டே இருக்கக்கூடாது. புதுவாழ்வு திட்டம் என்பது இன்னைக்கு வந்து இத்தனை பிளாக்ல நடந்துட்டு இருக்கு. இல்ல புதுவாழ்வு திட்டத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா 2 முக்கியமான திட்டங்கள் வறுமை ஒழிப்புக்காக இந்த அரசாங்கத்துல செயல்படுத்திட்டு இருக்கிற திட்டம். ஒன்னு புதுவாழ்வு, இப்போ வந்து 120 பிளாக்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ 900 crores இன்னும் இருக்கிற 95 பிளாக்லையும் வந்து அதை செயல்படுத்த போறோம்னு அறிவிச்சிருக்கு. முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். 2வது ஆண்டே நீங்க அதை சொல்லிட்டீங்க. அது பாருங்க, சொல்றது முதல்ல உங்க கருத்து இது மாதிரி எதுவுமே இல்லை பாருங்க. சுனாமிக்கு பிறகான வாழ்வாதார திட்டம் என்பது 2வது முக்கியமானது. அதுலயும் வந்து 6 டிஸ்ட்ரிக்ட் இப்ப முழுக்க கடலோர மாவட்டங்கள் முழுக்க கவர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 320 கோடி. இதெல்லாம் வந்து சாதாரணமான திட்டங்கள் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடு ஈக்விட்டபிள் growth இனிஷியேட்டிவ் சொன்னேன். அதுலயும் வந்து 445 ப்ராஜெக்ட் 230 கோடிக்குன்றது 3 முக்கியமான திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல வந்து ஒரு கவர்னர் உரையில நீங்க எதிர்பார்க்கிறது முறையில்லை. ஏன்னா என்ன நடந்திருக்கு நாளைக்கு சொல்லிடுவீங்களா சட்டமன்றத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து இப்ப அம்மாவோட அறிவிப்புகள் இங்க பாருங்க, 183 அறிவிப்புகள் வந்து 183 110 விதிப்புல படிக்கப்பட்ட அறிவிக்கைகளில் 780 அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. இதுல வந்து பாதிக்கு மேல் வந்து கொள்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதெல்லாம் ப்ராஜெக்ட் கிடையாது. சோ இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து 110 கொஞ்சம் கேட்டுக்கங்க பாருங்க. ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. சரி, மலையாற்றிலே ஒரு அணைக்கட்டு கட்டுவோம் 110 கோடிக்கு 2வது வருடம் அறிவிச்சாங்க. இப்போ 3 வருடம் அறிவிச்சு 3 வருடம் முடிந்து போச்சு. பாருங்க, தவறான 780 அறிவிப்புகள் மேற்பட்ட அறிவிப்புகள் அறிவித்த நாளே செயல்பாட்டுக்கு வரக்கூடியது. மிச்சம் இருக்கிற பாதி வந்து
ப்ராஜெக்ட் அறிவிக்கிறோம் பணமே இல்லாம டெண்டர் வச்சு ஐயாங்க இல்ல இப்ப பாருங்க 110 முதல்ல ஃபேஸ் பண்ணிக்கங்க. நீங்க 110ல அறிவித்தது இல்ல மதுவிலக்கு இங்க பாருங்க. மதுவிலக்கு என்பது பலரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். அதுல என்ன நிலைப்பாடு அரசாங்கம் எடுக்க போகுதுன்றதை எப்ப அறிவிப்பாங்களோ அப்ப அறிவிப்பாங்க. அவங்க இங்க பாருங்க பாருங்க இத்தனை வாட்டி 5 வருஷம் அரசாங்கத்தில் இருந்து இந்த மது வருவதற்கு காரணமா இருந்த கருணாநிதி அவர்கள் திடீர்னு உங்களுக்கு இதை பத்தி எந்த மாரல் ரைட்டும் டிஎம்கே கிடையாது. எங்களுக்கு தான் திடீர்னு மதுவிலக்கை திருப்பி நிறுத்தினது எங்க தலைவர் கலைஞர் தான். திருப்பி எம்ஜிஆர் வந்துதான் ஐயா இதுல கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஆட்சி வந்த இந்த ஆட்சி வந்த பிறகு அதிக கடைகள் திறக்கப்பட்டு கிராமத்துக்கு இறப்பு எண்ணிக்கை அதிகமாகிட்டு இந்த கோரிக்கையை முன்னாடி வச்சீங்களா? இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை இதே கடந்த முறை திமுக ஆட்சியில ஊடக கோரிக்கை எழுப்பினார்களா? சமூக ஆர்வலர்கள் எழுப்பினார்களா? தேவை வரும்போதுதான் அதை நிறைவேற்ற வேண்டிய கிராமம் தெலுங்கு ஆட்சியில டாஸ்மாக் திறக்கப்பட்டிருக்கிறது. இறப்பு எண்ணிக்கை அதிகமாகி திமுக அரசுக்கு தெரியும்னா எனக்கு புரியல. அப்படி கிடையாது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது நீங்க கண்டிப்பா செஞ்சுதான். நீங்க பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி இந்த ஆட்சியில் பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி இருக்கும்போது நீங்க முன்னே அதை செய்வதற்கு முன்வரவில்லை. இன்றைக்கு மக்களுடைய போராட்டமே நடந்திருக்குதா? ஏன்னா ஒரு காந்தியவாதி இறந்து போயிருக்காரு சசி பெருமாள். இப்படி பல விஷயங்கள் நடந்த பிறகு நீங்க கடந்த ஆட்சி காலத்தை குற்றம் சொல்றதுக்காக நம்ம ஒரு விவாதத்துக்கு வரோம். இந்த ஆட்சியில எல்லோரும் ஒரு ஊடகம் செய்யக்கூடாது. ஒரு 4 வருடம் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை புரியாத காரியத்தை இந்த ஆட்சிக்கு பிறகு நேரம் அதிகமாக இருக்கிறது. நேரம் அதிகமாக மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபட்ட எந்த கருத்துமே இல்ல. இவங்களும் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் ஆட்சியில் இருக்கும்போது நடத்தினாங்க. மாநில அரசினுடைய நிதி தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அதுல இருந்து இவங்க திசை திருப்பி கொண்டு போக வேண்டாம். எதிர்காலத்துல இப்ப இருக்க தமிழக அரசு என்ன செய்ய போகுது? ஏன் ஆளுநர் உரையில் அது குறித்த கொள்கையை ஆளுநரால் சொல்ல முடியவில்லை? அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரைதான் ஆளுநர் உரை. இல்ல, அது ஆளுநர் உரை அல்ல, நீங்களா சொல்லிக்கிற உரை. அது ஒரு கட்சி கொள்கை. கடந்த காலத்துல எண்ணம் இருந்தால் அறிவிக்க வேண்டும். அதிகாரத்துக்கு செய்ய போறோம் தான். 2014 ஆட்சி வந்தவுடன் முதல் அறிவிப்பது தான். அதுதான் செய்ய போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களுக்கு அது முழு நம்பிக்கை. நாங்களும் தான் சொல்றோம், மக்கள் நல கூட்டணி வந்தா நாங்களும் தான் அமல்படுத்துவோம். அது மக்கள் நம்புறதுல யார் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள், யார் வருவார்கள் அப்படிங்கிறது. நீங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அப்ப பிரேக்கிங் பாயிண்ட் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அளவுக்கு போராட்டம் ஒரு சசி பெருமாள் அரசுக்கு ரெண்டு இல்ல, இந்த மதுவிலக்கு கொண்டு வரதுல அரசுக்கு இன்றைய காலகட்டத்தில் 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அது வருவாய் இழப்பு, அது கூட சமாளிக்கலாம். அது ஒண்ணு இன்சர்மவுண்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல இப்ப இந்த இதுல இருந்து வர ரெவென்யூ அதாவது
30,000 கோடி. ஒண்ணுமே இல்ல. TANGEDCO-வை ஒழுங்கா I'm saying the entire revenue of Tamil Nadu, in which TASMAC is a small amount, is not a great amount. it can be done. அரசினால் டாஸ்மாக்ல இருந்து வருமானம் இல்லைன்னா அரசு ஸ்தம்பிச்சு போடுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கருத்து. நிச்சயமா அது நடக்காது. இப்ப வந்து பூரண மதுவிலக்கு என்று கொண்டு வந்தாங்கன்னா யாருக்கு அந்த கிரெடிட் போகும்? எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு முடிவாகத்தான் பெரும்பாலான மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகள் தான் கிட்டத்தட்ட 6-7 மாசமாக ஒரு போராட்டத்தில் வந்து ஆனால் நிச்சயமாக இந்த அரசு நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ், டைமிங்கை கட் பண்றது, கடைகளுடைய வேலை நேரங்களை குறைக்கிறது, புது கடைகளுக்கு ஒரு பேன் பண்றது, இருக்கிற கடைகளை கிராஜுவலா கேரளா மாடல்ல மேபி ஒரு 5%, 10% ஒவ்வொரு ஆண்டும் குறைப்பது, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ் நிச்சயமாக இந்த அரசு அறிவிக்கும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ நீங்க சொல்லுங்க, இவ்வளவு டாஸ்மாக் கடை திறந்திருக்கு சொந்தமா வாட்ஸ்அப்ல எல்லா சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்களே, அது குறித்து அமைச்சருக்கு அதை பற்றி ஒண்ணுமே போகலையா, தகவல் போகலையா? அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? வெள்ளத்துல எல்லா வீடுகளும் மூழ்கி கிடக்குது, அந்த பாதாளத்துல அந்த டாஸ்மாக் கடை திறந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அரசு என்ன நினைக்குதுங்கிறத சொல்லணுமா? தனி அரசு உங்ககிட்ட தான் இந்த கேள்வி எடுத்துட்டு போக விரும்புறேன். டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போது மதுவிலக்கு கொள்கையை அரசு கொண்டு வராததற்கு காரணம் இது பொலிட்டிக்கலா எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் இதற்கான முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் டாக்டர் சுமந்த் சொல்றார். ஏற்கிறீங்களா? இல்லம்மா, இப்ப ஏற்கனவேமா இப்போ லாட்டரி சீட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இருந்த லாட்டரி சீட்டு வந்து விற்பனையை தடை செய்த அரசு யாரும் இவ்வளவு கோரிக்கை வைத்து போராடாத பொழுதே தானாக முன்வந்து கிராமப்புறங்களில் சாதாரண மக்கள், உழைக்கின்ற மக்கள் அதிர்ஷ்டம் பரிசு சீட்டுல அதிர்ஷ்டம் வரும்னு காத்திருந்தாங்க. உழைப்பாளி மக்கள் அவங்க 2 ரூபா உழைச்சாங்கன்னா 1 ரூபாய்க்கு ஒரு லாட்டரி சீட்டு வாங்குவாங்க. எப்போது லட்சாதிபதி ஆக முடியும். அந்த சூழ்நிலையில கூட அப்படி அப்படித்தாமா கட்டாயமா இங்க பாருங்க, அந்த லாட்டரி சீட்டை ஒழித்தது, கல் இறக்குமதியை ஒழித்தது, கள்ள சாராயத்தை ஒழித்தது, நாட்டில் வந்து தீமை என்று கருதுகிற ஏதோ ஒன்றையும் மக்களுடைய சிந்தனைக்கும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்கும் எதிர்ப்போ இல்லமா அல்ல அந்த எதிர்பார்ப்பு அரசு எதிர்கட்சி கிரெடிட் வந்து எதிர்கட்சிக்கு போகுமா அல்லது வேற யாருக்கு போகுங்கிறத விடமா முழுக்க மக்கள் நலன் ஒன்றை தவிர வேற எது பற்றியும் சிந்திக்காத ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா தான். இதுல மக்கள் நலன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இப்ப இது ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பழக்கத்தில் இருக்கு. அரசுக்கு சுமந்த் ராமன் சார் சொன்ன மாதிரி ஒரு 25,000 கோடி ரூபாயை இழப்பை ஈடு செய்யணும். அந்த வருவாயை முன்னிட்டு போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் அதற்கான செலவழிப்புகள் இருக்கு. அது மாதிரி மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற நுகர்ந்துட்டு இருக்கிற அந்த அதனுடைய பயனாளிகள் உடனடியாக அதை நிறுத்தினாலும் அது அதனால ஏற்பட்ட சமூக விளைவுகள் இருக்கு. பாதிப்பை மட்டும் பாக்குறீங்களா? அதுக்கான இன்டென்ட் காமிச்சிருக்கீங்க. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. யோசிக்கவில்லை என்பதுதான் ஆளுநர் உரை சொல்லுதுங்க. அரசாங்கம் எழுதி கொடுத்த உரைதான் ஆளுநர் உரை. அப்போ அரசாங்கத்துக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. வெள்ளத்துல கூட டாஸ்மாக் கடை திறந்திருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு எங்க பாருங்க. திரு பாண்டியராஜன், சமீபத்துல எக்ஸைஸ் மினிஸ்டர் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மினிஸ்டர் பேசும்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, மத்திய அரசு இந்தியா முழுவதும் மதுவிலக்குங்கிற கொள்கையை கொண்டு வந்துட்டா தமிழ்நாட்டிலயும் வந்துரும், எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படிங்கிற வாதத்தை இப்போ கொண்டு வந்து சொல்றாரு. பூரண மதுவிலக்குக்கான அவர் சொல்லக்கூடிய வாதங்கள் சரின்னே கூட வச்சுப்போம். ஏன்னா பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து கடத்தல் வருங்கிறது போன்ற விஷயங்கள்னால பூரணமா இந்தியா முழுக்க வரணுங்கிறது சரின்னே வச்சுப்போம். நேரத்தை குறைக்கலாம், கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம், குறைந்தபட்சம் இதுல நடந்த உண்ணாமலை கடையில் நடந்தது போல வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கு, பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அருகாமை இருக்கக்கூடிய கடைகள், பள்ளிகளுக்கு அருகாமை இருக்கக்கூடிய கடைகள் எளிதாக செய்யக்கூடிய விஷயங்கள் தானே. பூரண மதுவிலக்கு தானே கஷ்டமானது. அதற்கான இன்டென்ட் காமிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்ல, இது வந்து தமிழகத்துல யாராவது ஒரு தலைவர் செய்ய முடியும் என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவால தான் முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா உள்ளார்ந்த அளவில் மனிதநேயம் உள்ளவர்கள் இங்க பாருங்க, அதுக்கு இங்க பாருங்க அம்மா நிறைய ஆங்கிள் இருக்கு. இதுல வந்து ரெவென்யூ மட்டுமே பிரச்சனை கிடையாது. 25,000 கோடி அப்படின்ற இது மட்டுமே இதுல முக்கியமான விஷயம் கிடையாது.
ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதுல உளவியல் அறிஞர்கள் ஒண்ணு சொல்றாங்க. இதுல நீங்க பளிச்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இருக்கிற ரியாக்ஷன் பெரிய அளவு இருக்கும். ஈவன் தமிழக மணியன் கூட அதுல ரெக்கார்ட்ல போயிருக்காரு. இந்த மாதிரி இதை நீங்க உடனடியா எடுக்கக்கூடாது, இப்ப சிறுக கொண்டு போய் ஒரு லெவல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்ற கருத்து நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப குறைச்சிடாதீங்க, இது இப்ப 1000 கடை இருக்குன்னா 6000 கடை இருக்குன்னா அதை பாதி ஆக்கலாம், அது மாதிரி கொண்டு போகலாமே தவிர முழுக்க மூடுறதுன்றது ஒரு நல்ல இதுன்னு கூட பலரும் சொல்லல. ஓகே, அதனால பல ஆங்கிள் யோசிச்சு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் சுமன் சொன்ன ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடுதான். எனக்கு இதுவரைக்கும் இந்த மது வர்றதுக்கே காரணமா இருந்துட்டு திடீர்னு நான் இன்னைக்குல இருந்து மது விலக்கு கேட்கிறேன், நாளைக்கு வந்தா நான் ஆட்சிக்கு வந்தா செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லி வர்றப்போ அந்த கட்சி கிரெடிட் போக விடக்கூடாதுன்றதும் அரசியல் முக்கியமான நிலைப்பாடுதான். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நேரம் இருந்துட்டு கடைசியில ஒரு செயல்பாட்டு அரசாங்கம் செய்யறப்போ முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாமே. இல்லைங்க, பாருங்க, கோரிக்கை பல இடங்களில் ஓட்டுக்காக விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ அது இந்த மாதிரி விஷயங்களை சந்தித்து பல இதோட பெரிய விஷயங்களை சந்திச்சவங்க தான் புரட்சி தலைவர் அம்மா. உங்களுக்கே தெரியும், நீங்களே ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. துணிச்சல் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பொதுவாகவே கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சமூக பிரச்சனைகள் குறித்து ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நான் உங்களை பாக்குறேன். அதுவும் நீங்க இந்த விஷயத்துல பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கீங்க. பூர்ண மதுவிலக்கு கொண்டாட இந்த நாளைக்கு பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு கொடுத்துட்டா தமிழகத்துக்கு அதை ஏற்கக்கூடிய வரு இருக்கிறதா, திறன் இருக்கிறதா? அதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அதற்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கோமா? அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா? இது போன்ற கேள்விகளை நீங்க எதிர்கட்சிகள் எழுப்பாங்க. உடனே நீங்க கேட்கிற கேள்வி கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வி கட்டாயம் நான் பதில் சொல்லணும். இதுவரைக்கும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாராவது பூரண மதுவிலக்குன்னு எழுதி நாங்க மறியல் நடத்துறோமா? நேற்றைக்கு முதல் நாள் சேலத்தில் ஐயா கோயிலுக்கு பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்கு, இதை எடுத்துங்கன்னா பிடிச்ச அடின்னு அதான் ஆளுநர் எழுதி வச்சிருக்காரு. காவல்துறைக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்ணை மூடி டாஸ்மாக் கடையை இப்படி விதிகளை மீறி எந்த எதிர்கட்சிகளுமே, திமுகவும் சரி மதிமுகவும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி, யாருமே இதற்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கா, இதற்கான மருத்துவமனைகள் நம்ம கிட்ட இருக்காங்கிறதுக்கான விழிப்புணர்வு, அதற்கான கேள்விகளை எதிர்கட்சிகள் இதை சயின்டிபிக்கா சமூகத்துக்காக அப்ரோச் பண்றீங்களா, அரசியலுக்காக அப்ரோச் பண்றீங்களா? கேள்வி எழுதுங்க. நீங்க நினைச்சீங்கன்னா திறக்கலாம்ல, அரசாங்கம் எதுக்கு அரசாங்கத்தோட திட்டத்துக்கு தேவையான வரைவை எங்கிருந்து நிதி பெறுவது, எப்படி செய்வது என்பதெல்லாம் முழுமையா நீங்க தான் பிளான் பண்ணி பண்ணுங்க. பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி தமிழக அரசு யாரும் கோரிக்கை வைக்கலைங்க. படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துங்க. இப்ப இந்த கடைகளை அரசு விதிகளுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்றோம். 50 மீட்டர் இருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்படுத்துங்க. 10 அடி தூரத்துல கோயிலுக்கு பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இறுதியான கருத்து திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட இறுதியா கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க முறை இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்க விரும்புறேன். நம்மளுடைய ப்ரொஜெக்டட் இப்ப மார்ச் 2016 கடந்த பட்ஜெட் படி மார்ச் 2016 நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 2.1 லட்சம் கோடியாக இருக்க போகிறது. கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது 2.11 lakh crores. இதுல பொதுத்துறை நிறுவனங்கள், டிஎன்இபி போன்றதெல்லாம் சேர்த்தானா நமக்கு 4 லட்சம் கோடி கடன். இந்த கடன் இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் கடனை தீர்ப்பதற்கு என்ன பாலிசி இந்த ஆளுநர்கள் கொடுக்கப்பட்டது, இல்ல என்ன பாலிசி அரசாங்கத்திடம் இருக்கிறது? அம்மா, நிதிநிலை பொறுப்புடைமை சட்டத்துக்கு தக்க திமுக அரசாங்கத்துல அவங்க முடிச்சுட்டு போனப்போ அவங்க வச்சிருந்த கடனை கீழே இருக்கிற ஜிடிபியால வகுத்தீங்கன்னா 22.5%. இருங்க, நான் சொல்ல முடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம 4 லட்சம் கோடியே வச்சுக்குவோம். நீங்க லோன் எல்லாத்தையும் சேர்த்தா வச்சுக்குவோம். கீழே டினாமினேட்டர் இன்னைக்கு உங்களுக்கு
10 லட்சம் கோடிக்கு மேல நம்ம ஜிடிபி உயர்ந்திருக்கிறது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எந்த பாருங்க நலத்திட்டங்கள் இதை தீர்க்கிறதுக்கு இங்க பாருங்க. ஒண்ணு இப்ப இருக்கிற நம்ம டினாமினேட்டர் ஜிடிபி பொருளாதார கடன் வாங்கினது ஒரு குற்றச்சாட்டு. அது என்ன கடனை வச்சு என்ன செஞ்சீங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. இங்க கடன் வாங்கினதை வச்சு திமுக ஆட்சியிலும் அதிகமா 44,000 சொல்றது கேளுங்க. இந்த அரசாங்கத்தில் ஒரு வருஷத்துக்கு சொல்றீங்க, நீங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து பாருங்க எவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொல்லி. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோமோ அதை விட அதிகமா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிருக்கு. இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம பொருளாதாரம் வளர்ந்திருக்கு. அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்தோட 2 மடங்கு இன்னைக்கு நம்ம சைஸ் இருக்கு. இந்த சைஸ் இருக்கிறப்போ இந்த அளவு இவங்க எடுத்திருக்கிற அந்த 2,11,000 அப்படின்ற கணக்கு மிக அதிகமான அளவு கிடையாது. இது குறைய வேண்டும், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட முக்கியம், இது எல்லாமே நலத்திட்டங்களுக்குள்ள போகாம வளர்ச்சி திட்டங்களுக்குள்ள போகணும். அது போய் கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி. ஃபைனல் கமெண்ட். அதாவது இந்த 4 லட்சம் கோடிங்கிறது டெட் டு ஜிடிபின்னு பார்த்தாக்கா இன்னும் டேஞ்சர் லெவலுக்கு வரல. இதை விட ஆனால் உள்ளதான் இருக்கு ஒரு ரீசனபிள் ப்ரூடென்ட் பிஸ்கல் நார்ம்ஸ் வாங்க, அதுலதான் இருக்கிறோம். ஆனால் இதுல 2 மிக முக்கியமான விஷயம். ஒன்னு இந்த பவர் பர்ச்சேஸ். இதுல பெருமளவுல அந்த டான்ஜெட்கோ டோட்டலா முடங்கி போற காரணமே 30,000 கோடி 20,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதுல போயிட்டு இருக்கு. அதை குறைப்பதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பை கெட்டிங் லோவர் காஸ்ட் பவர். 2வது இலவசங்கள். இந்த இலவசங்கள் கூட எந்த அளவுக்கு எவ்வளவு நாட்களுக்கு எண்ட்லெஸ்ஸா இலவசங்களே கொடுத்துட்டு இருக்க போறோமா, இல்ல அதுல செலக்டிவா, ஏன்னா கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதுல இலவசங்களும் போகும்போது நிச்சயமாக இது ஒரு நாட் அ டோட்டலி ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். சில இலவசங்கள் இப்ப லேப்டாப் போன்ற இலவசங்கள் யாரும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல. ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுக்கறதெல்லாம் யாருமே தப்பு சொல்ல போறது இல்ல. ஆனால் உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் போன்றதோ இல்ல கலர் டிவி போன்றதோ அப்கோர்ஸ் அது சில இலவசங்கள் எண்ட்லெஸ்ஸா தொடர வேண்டுமா? இந்த 2 இலவசங்கள் ஒரு கால வரையறை நிர்ணயிக்கப்பட வேண்டும், ஒரு டைம் ஃப்ரேம். 2வது இந்த பவர், if power purchase can be made more efficient, இந்த 2 விஷயம் செஞ்சா அந்த 4 லட்சம் கோடியை நிச்சயமாக ஒரு 3 இல்ல 5 ஆண்டுகள்ல நிச்சயமா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்று கருத்து. ஏழைகள் வாங்குற ஒரு இலவச பொருட்கள்ல மிக்சி கிரைண்டர்ல என்ன ஆயிரும்? அதுல மிகப்பெரிய மாநில அரசு ஆளுநர் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து வரும் பொருளாதார தேக்க நிலை, சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவால், பெட்ரோலிய பொருட்களிலிருந்து கிடைக்கும் வரி வருவாய் குறைந்து வருவது போன்ற பாதிப்புகளுடன் மத்திய அரசு திட்டங்களின் நிதி பங்களிப்பு முறையில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களும் மாநிலத்தின் நிதிச்சுமையை மேலும் கூடுதலாகும். அப்ப உலக பொருளாதாரத்துல இந்த கச்சா பொருள் விலையினுடைய சரிவு ஏற்படுகிறது. மத்திய அரசு மேலும் மேலும் வரியை போட்டு அவங்க வருவாயை பெருக்குவாங்க. மாநில அரசுகள் இப்படியே ஆகவே அதிமுக அரசு, தமிழகத்தினுடைய அரசு மத்திய அரசை கேட்கறதுக்கு பதிலா இதுல என்ன ஒரு வரி எழுதியது, சுமை கூடும். நீங்க அதிமுகவுக்கு 37 எம்பிக்கள் இருக்காங்க. நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் அவங்க பேசுறத நாங்களும் கவனிக்கிறோம். என்றைக்காவது நீங்க கேட்டிருக்காங்களா? ஏன் இப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்களா? நிதிச்சுமை கடன் சுமை கூடிட்டே தான் இருக்கும். 14வது ஒரு ஃபைனல் கமிட்டி தாங்க. இங்க இந்த ஆளுநர் உரையில சொல்லப்பட்டிருக்கிற 50 திட்டங்களும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், நலத்திட்டங்கள் மட்டும் கிடையாது, வளர்ச்சி திட்டங்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் தொழில் வளர்ச்சி இருந்திருக்கு. 3 வருஷம் புது விஷயங்களுக்குள்ள போக நேரம் சாதிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இந்த திட்டங்கள் தான். இது அழகுபட கவனம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையா இருக்கு. நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா, நீதிமன்றங்கள் பல விசித்திரமான தீர்ப்புகளை தொடர்ந்து அளித்துக் கொண்டே இருக்கும்னு சொல்லுவோம். அதே போல தமிழ்நாடு சட்டமன்றமும் அதற்கு விதிவிலக்கானதில்லை. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு பரபரப்பு, ஒவ்வொரு விசித்திரமான நிகழ்வுகள், வெளியேற்றங்கள், ஒரு கட்சி முழுக்க வெளியேற்றப்படுவது, கோஷம் போடுவது, இல்ல சட்டமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள், சுவாரஸ்யமான விசித்திரமான விஷயங்கள்
விவாதங்கள் அன்றாடம் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நடந்தேறிக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர், இந்த 14வது சட்டமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் அடுத்த 3 நாட்களுக்கு எப்படி நடைபெறப் போகிறது? இந்த கடைசி கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுமா அல்லது வழக்கம் போல வெளிநடப்புகளும் வெளியேற்றங்களும் தான் தொடருமா? ஆளுநருடைய உரையிலும் கடைசி பகுதியில் அவர் குறிப்பிடுகிறார் we want deliberations and debates of the highest standards அப்படிங்கறதையும் கடைசியில சொல்லிதான் ஆளுநர் முடிக்கிறார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது நிறைவேறுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.